ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன். இதை ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இது ஹீட் ஆனது. இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சாப்பரில் போட்டு பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆயில் சூடு வந்துருச்சு. இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் நமக்கு மசாலா கொஞ்சம் கூட இருக்குன்றதுக்காக வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம்னா ஒரு தக்காளியாக தான் கணக்கு. இதுக்கு தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது இதுக்கு. இப்போ இது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது முக்கால்வாசி இந்த மாதிரி ஃப்ரை ஆனால் போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வர தேவையில்லை. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக கட் பண்ணது இதில் சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாய் இதில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக இதில் உப்பு சேர்க்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மட்டனுக்கும் சேர்த்து தான் இதை சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. தக்காளி இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். மட்டன் ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். மட்டன் எலும்போட கொஞ்சம் எலும்பு இல்லாமல் கொஞ்சோன்ட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 400 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல பீஸாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மட்டன் வறுவலுக்கு. மட்டன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளியோட. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நீங்கள் லாஸ்ட்டில் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இந்த மட்டன் வறுவலுக்கு ஃப்ரெஷ்ஷாக மிளகு ஜீரகம் அரைச்சி அப்போதைக்கு சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மட்டன் வதங்க வைக்கலாம். மட்டன் நல்லா 5 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் மட்டன் வெந்து வரத்துக்கு சரியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஸ்டார்டிங்கில் வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கலை, ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். அதனால் லாஸ்ட்டில் இந்த மாதிரி 2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி போட்டு 4 விசில் ஹை ஃப்ளேம்லையும் 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ விசில் அடங்கினதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி மட்டன் வெந்திருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் 2 விசில் கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இதில் உள்ள தண்ணிலாம் கொஞ்சம் நல்லா வத்தட்டும். கொஞ்சம் கேஸ் ஆன் பண்ணிட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இந்த இதில் மசாலாலாம் கொஞ்சம் நல்லா ஆயில் பிரிஞ்சு கொஞ்சம் வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப தான் கிரேவி நல்லா திக்காகி வரும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா லாஸ்ட்டில் நீங்கள் மிளகு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்த உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது எனக்கு. இப்போ இதில் மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம், சாம்பார், கீ ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கொப்புசோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி மட்டன் எடுத்து வச்ச பாத்திரத்தில் கீழே உள்ள இந்த மசாலா ஆயிலில் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போட்டோன்னா செமையாக இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.